நீங்க 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்ததுல ஐஜே குஜரால் இருந்தார் பாரத பிரதமரா, அந்த ஆட்சியில பங்கு பெற்றீங்க. திரு தேவகடா அவர்கள் பிரதமரா இருந்தாங்க, அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருந்தீங்க. அதோட வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட்லயும் ஆட்சியில் இருந்தீங்க, மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியிலையும் இருந்தீங்க. இப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன நிதி கொண்டாந்த, என்ன திட்டத்தை கொண்டாந்த, உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்க கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக அங்கதான் ஆட்சியில் இருந்தீங்க. திமுக ஆட்சியில லஞ்ச லாவணியம் தாண்டமாடுது, கலெக்ஷன் கரப்ஷன், இதுதான் திமுக தாரக மந்திரம். அப்படிப்பட்ட கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்ல. கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுக்கல, நெல்லுக்கு டன்னுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும், இதுவரைக்கும் கொடுக்கல. விவசாயிகளை ஏமாற்றி விட்டார். கிராமப்புறத்தில் இருக்கின்ற 100 நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கு 50 நாளா குறிச்சிட்டார். 150 நாளா ஏத்துன்னு சொல்லிட்டு 50 நாளா குறிச்ச ஸ்டாலினுக்கு சரியான வார்த்தை புகட்டுங்க. மாதம் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? எதுவுமே செய்யல. அத்தனை பொய் வாக்குறுதி. 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தியே இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் என்ன திட்டத்தை கொண்டாந்த? சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கிட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை பொருள், போதைக்கு அடிமையாகி திரும்பி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல். டிவி திறந்தா போதும், பத்திரிகை திறந்தா போதும், இதுதான் செய்தி. இப்படிப்பட்ட கேடுகிட்ட ஆட்சி தேவையா? கண்ணுக்கு தெரியாத காற்றிலையும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விஞ்ஞான முறைப்படி செஞ்சீங்க. அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். ஏழைகள் நடுத்தர மக்கள் பயன்பெற்றாங்க. ஆனா இந்த விடியா திமுக ஆட்சியில மக்கள் படுகிறது துன்பம், ரவுடி ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. இதே அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியில வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்தோம். விவசாயிகளுக்கு பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் எந்த நேரத்தில் போனா பம்பு செட்டை இயக்கலாம், அதையும் நிறுத்திட்டீங்க. அதோட விவசாயிகள் அங்கே ஏரி குளம் குட்டை பொதுப்பணித்துறையின் சார்பாக 6000 ஏரிகளை தூர்வாரணும். 1240 கோடி கொடுத்தோம். முழுக்க விவசாய பங்களிப்போடு திட்டத்தை நிறைவேற்றணும். அதனால ஒன்னு ஏரி ஆழமாச்சு. ஏரியிலிருந்து எடுக்கப்பட்ட வண்டல்மண் விவசாயியுடைய நிலத்துக்கு அடி உரமா பயன்படுத்தப்பட்டது. விவசாயி மகிழ்ச்சியோடு அதிக விளைச்சலை பெற்றாங்க. இது அண்ணா திமுக ஆட்சியோட சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கெல்லாம் விவசாயி, எதற்கும் அஞ்சியது கிடையாது. துணிச்சலோடு செயல்படக்கூடியவர்கள். மக்களுக்காக எங்க உயிரை நாங்கள் அர்ப்பணிப்போம். பதவி முக்கியம் இல்ல, மக்களுடைய சேவைதான் முக்கியம். மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நன்மை கிடைக்குதோ அதையெல்லாம் எங்களுடைய ஆட்சியிலே செய்தோம். இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் தலை நிமிர்ந்து மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்க முடியும்.